சூப்பராக இருந்தது படம், நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு படம், அருமையாக இருக்கு படம். உண்மையான வாழ்க்கை வளர்த்துறாங்க படம், நல்லா இருக்கு. யார் மனசு புண்படம் இல்லை படம், நல்லா இருக்கு படம். நல்ல படங்க, அருமையான படம். காடு வெட்டியராக உயர்ந்த படம், அருமையான படம், நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா கௌதம் நல்லா ரெடாக்ட் பண்ணிருக்காப்ல. ஓகே, பக்காவாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா நடிப்பு. கௌதமனுக்கு ஒரு நல்ல ஒரு பேர். காடு வெட்டியராக அருமையாக எடுத்திருக்காப்ல, அருமையாக வாழ்ந்துருக்கிறாரு. அந்த புகழை நல்லா வாங்கியிருக்காரு. அடுத்த காடு வெட்டியார் ஒருத்தர் வராரு, சின்ன காடு வெட்டியாருன்னு, அதுக்காக தான் காட்டியிருக்காங்க. வருவார், அவரும் மீண்டும் வந்துட்டார், வருவார் கண்டிப்பாக. படம் அருமையாக இருக்கணும், மாபெரும் வெற்றி பெறும் படம். அரசாங்கம் பண்ணுற தப்ப ஒரு சமுதாயத்துக்காக, இனத்துக்காக கடைசி வரையும் தன்னோட வாழ்நாள் முழுசும் உயிர் போகிற வரையும் அந்த இனத்துக்கும் தமிழ் மண்ணுக்கும் வாழ்ந்த காடு வெட்டியார் வரலாறை அப்படியே காட்டியிருக்காங்க. மாவீரன் காடு வெட்டியார் வரலாறு அப்படியே காட்டியிருக்காங்க. நான் ஐயாவை இழந்துட்டோம், அதை ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னால் பேச முடியல, படத்தை கடைசியில் அழுவே வருது. அருமையாக இருந்தது. தலைவரோட ஃபுல் கதையும் எல்லாம் தெளிவாக இருக்குது சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அனைத்து மக்களுக்குமான படம், பட்டியலின மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக பேசியிருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர்ண்ணா, அருமையான படம். அவராகவே வாழ்ந்துருக்காருங்க, நல்லா இருக்குண்ணே. அனைத்து சமுதாய மக்களும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம், சரியான கருத்துள்ள படம். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. காடு வெட்டியார் புகழ் ஓங்குக, காடு வெட்டியார் புகழ் பரவட்டும். எல்லோரும் நல்ல சமுதாயத்தில் ஒற்றுமையாக இருக்கணும். ஓகே, தேங்க். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காடு வெட்டியாரோட உண்மை வாழ்க்கை வரலாறு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவர் இல்லைங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கௌதமன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே, எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் இது. கண்ணு கலங்கிடுச்சு, காடு வெட்டியாரை நினச்சி உண்மையாகவே எடுத்திருக்காங்க, நல்லா இருந்துச்சு. உண்மையான கதை தான். அதாவது எப்படின்னா, ஜாதி படம், ஜாதி வெறி பிடிச்சது அதெல்லாம் அந்த மாரி ஒரு தாட்டில் வராமல் நார்மலாக வந்து பார்த்தா அந்த படம் என்னென்னு புரியும். அவர் எப்படி வாழ்ந்து மறைஞ்சாருன்னா, சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து மறைஞ்சார். எப்படின்னா அனைத்து மக்களும் போட்டு மிதப்படி வாழ்ந்து மறைஞ்சார். அதை பேஸ் பண்ணி தான் அவர் உண்மையாக வாழ்ந்து மறைஞ்சது. உடல் நலத்தை கூட கேர் பண்ணிக்காமல் அவர் இறந்து போனார். அதை தான் காமிச்சிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, ஏன் இதில் வந்து கத்தி கம்பு அப்படிலாம் வரும், ஏன் அந்த மக்களை இன்னமும் அதே மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாருக்கும் தோணும். ஏன்னா சமூகம் இப்போ வந்து எப்படின்னா, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரக்கூடாதுன்னா இப்போ வந்து அந்தமாரி ஒரு பயத்தை காட்டினா தான் வந்து அரசே பயந்து போகிறாங்க. வளர்ச்சி திட்டங்களை பாதிக்கிற மாரி ஏன் எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ வளர்ச்சி திட்டங்கள் எல்லாமே வருது, இப்போ என்எல்சி வருது, சிமெண்ட் ஃபேக்ட்ரி வருது, இதெல்லாம் ஏன் தடுக்கணும்னா மக்களை பாதிக்குது. நிலத்தடி நீரில் வந்து மாசு ஏற்படுது, இது எல்லாமே பாதிக்கிற திட்டம், வளர்ச்சி திட்டம் எதுவுமே வேணாம் அப்படின்ற கான்செப்ட் தான் இப்போ கொண்டு வராங்க. கத்தி கம்புன்னு ஏன் எல்லாமே லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அந்த ஒரு பயம் வர்றதுனால தான் இவங்கெல்லாம் பயந்து போகிறாங்க. எதுக்காக இவங்க ஆயுதம் எடுக்கிறாங்கன்னா, அவங்களோட தேவை, நீடு அந்த இடத்துல தேவைப்படுது. எல்லாரும் சமூக நிலையத்தோட வாழ்கிறாங்க, ஒத்துமையாக தான் வாழ்கிறாங்க. இந்த ஜாதின்ற ஒரு விஷயத்த பார்க்காம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா படம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. மற்றபடி ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே சூப்பராக இருக்குது. நாங்கள் இந்த சமுதாயத்தை, மனித சமுதாயம் தான், அதுக்காக வந்து படம் பார்க்காதீங்க. எல்லா சமுதாயமும் வந்து பாருங்கள். படத்தை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க, எல்லாமே தெரியும். நன்றி. படம் சூப்பராக இருந்ததுண்ணே. எப்படின்னா, ஒரு 2 சமூகம் இருக்குது, 2 சமூகத்துக்கு இடையில் சண்டை வர மையமாக வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு இந்த படம் எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு சமூகத்துக்கு சார்ந்த படம் கிடையாது, எல்லார் சமூகமும் வந்து பார்க்கணும். மாவீரன் மறைந்தாலும் இந்த படம் வந்து அவர் கதையை வச்சு மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது இந்த படம், அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க, நடிப்புலாம் சூப்பராக இருக்குது. நடிச்சிட்டார் உண்மையிலே சூப்பராக. அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரியே மாவீரன் போலேயே கௌதம் அண்ணன் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. உண்மையிலே இந்த படம் வந்து பெரிய பேசு பொருள் ஆகும். நல்லா இருந்துச்சுன்னா, காடு வெட்டியார் வந்து ஒரு சாதி தலைவர் அல்ல, சமூக போராளி. அது யாரும் மறந்துட வேணாம். படத்தை வந்து பாருங்கள், நல்லா இருக்குது. கதை வந்து எடுத்திருக்காங்க, நீங்கள் பார்த்துட்டு யாராக இருந்தாலும் சொல்லுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ட்டு. அவ்வளோ. படம் நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து ஒரு சமூகம் மட்டும் பார்க்கக்கூடிய படம் மட்டும் சொல்ல முடியாது, அனைத்து சமூகம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஏன்னா ஒரு சாதிய தலைவராகவே கட்டமைச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஒரே நாளில் அரியலூர் மாவட்டத்தில் 7 அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சா நம்ம காடு வெட்டியார். அதுக்காகவாது இந்த படத்தை வந்து அனைத்து சமூகமும் ஒரு மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். படம் மற்றபடி நல்லா இருந்துச்சு, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படையாண்ட மாவீரன், நாங்கள் என் நண்பர்களோட வந்து எல்லாரும் படம்லாம் பார்த்தோம். இது வந்து ஒரு பெரும் மாவீரனின் உன்னத படைப்பு. இந்த படம் மாவீரன் காடு வெட்டியார் என்பவர் பெரும் பெயர் அல்ல, அது பெரும் வரலாறு. மாவீரன் காடு வெட்டியார் ஒரு சமூக போராளி. உண்மை கதை, உண்மை சம்பவம் தான் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. இந்த படம் இன்னும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும்ன்றது எங்களோட இளைஞர்களோட நம்பிக்கையாக இருக்குது.
வெற்றி பெற வாழ்த்துக்கள்.